ஒரு பாடலை நாம் பாடி பின்பு நம்ம தேவ செய்தியை கேட்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும். கையை தட்டி. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பினில் நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பினில் நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தெய்வ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். கையை தட்டி. உற்றிடுமே உம்பல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லம். எல்லாம் கரங்களை தட்டுங்க. ஓ ஹல்லேலூயா. உற்றிடுமே உம்பல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடு. ஒவ்வொரு மேலே ஒரு அபிஷேகம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள, ஒவ்வொரு ஆத்துமாக்குள்ள போக வேண்டுமானால் ஆண்டவரே, திறக்கப்படாது இருக்கிற எல்லா இருதயத்தின் கதவுகளை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஓ ரபல சதனா. எல்லா கரங்களை தட்டி. ஓ வரப்போகிற வார்த்தை அது பரலோகத்தின் வார்த்தை. ஓ பிசாசை தடைப்படுகிற ஆவியே இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. ஒரு வல்லமாய் ஆபிரகாம் கூடாரத்தில் இறங்கின ஒரு வல்லமாய் இந்த கூடாரத்தில் ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். பெட்டிகால் 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 பெட்டிகால். வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். பாதாளம் நடுங்கிடுதே, நிற்க தரிசனம் உரைத்திடுதே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனை நான் காண்கிறேன். பாதாளம் நடுங்கிடுதே, நிற்க தரிசனம் உரைத்திடுதே. அத்திடுவே அங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் கரங்களை தட்டி. அக்கினியால் இறங்கிடுமே, அக்னினாவாலே அமர்ந்து பெரும் காற்றின் சத்தம் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியால் இறங்கிடுமே, ஒவ்வொரு மேல அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக வாய்ந்திடுமே. கொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, தேவ மகிமை இந்த இடத்துல வந்துட்டா ஒரு ஃப்ளோ உண்டாகும். ஆண்டவர் வந்துட்டா பிரசங்க தானா வரும். அக்கினியின் வல்லமை, கொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, கொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆண்டவரே உமக்கு நன்றி.
ஆண்டவரே இந்த இடத்துல வந்து கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. லீதியாளுடைய இருதயத்தை திறந்த கர்த்தர். ஆண்டவரே கடினமான இருதயம், எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் ஆண்டவரே திறக்கப்படாத ஒரு இருதயம். எத்தனையோ முறை ஆண்டவரை ஜெபித்தோம், எத்தனை முறை திருச்சபைக்கு வந்தோம், எத்தனை முறை ஆண்டவரை தொழுது கொண்டோம். அந்த ஆட்டை கரையில திறக்க முடியாத ஒரு இருதயம் திறக்கப்பட்டது போல இன்றைக்கு கடினமான இருதயங்கள் திறக்கப்படட்டும். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அடியானை மறைத்து பேசு உங்க வார்த்தை ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்குள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துங்க வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகள், இந்த கால வேளையில எதை நாம் இழந்து விடக்கூடாது. அம்மா ஐயா, எதை நாம் இழந்து விடக்கூடாது? கிறிஸ்துவ வாழ்க்கையில எதை நாம் இழந்து விடக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் விழுந்து விடக்கூடாது? அல்லேலூயா. கடவுள் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வாழ்வை உப்போடு ஒப்பிட்டு பேசுகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அல்லேலூயா. ஒரு உப்புல மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் மனித வாழ்க்கையை ஒரு உப்போடு ஒப்பிட்டு பேசுகிறார். தெய்வ பிள்ளையே, ஒரு உப்புல சாரம் இல்லைன்னா அது வெளியே கொட்டப்படும், அது மிதிக்கப்படும். சாரம் இல்லைன்னா லாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. சாரம் இல்லாத உப்பு எதுக்கும் உதவாது. உப்பு முக்கியம்தான், ஆனா சாரம் இல்லைன்னா அது ஒண்ணுத்துக்கு உதவாது. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த சாரத்தை நாம் இழந்து விட்டால் நாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உப்புல சாரம் இல்லைன்னா என்ன செய்வார்கள்? கொட்டப்படும். அல்லேலூயா. கொட்டப்படும். என்ன? சாரத்தை இழந்தவன். சாரத்தை யாரெல்லாம் இழந்து போகிறார்களோ அவர்கள் கொட்டப்படுவார்கள். இரண்டாவது, மதிக்கப்படும். மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கை. நமக்கு சாரம் இல்லை அப்படின்னா நமக்கு நம்ம மெதிக்கப்படுவோம். அல்லேலூயா. கொட்டப்படுவோம், மெதிக்கப்படுவோம். அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் உதவாது. லாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, லாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, நம்முடைய சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது. உப்பு தன்னுடைய சாரத்தை இழந்து விட்டால் அது மெதிக்கப்படும், அது கொட்டப்படும், அது ஒன்றுக்கும் உதவாது. தெய்வ பிள்ளையே, ஆண்டவரே இன்றைக்கு நம்மள அப்படிதான் சொல்லுகிறார். நீ மதிப்புள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ சாரமுள்ளவனாக இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, அண்ணா, அக்கா, அம்மா, நாம் கிறிஸ்துவுக்குள் சாரமுள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாரம் இருந்தா நம்மளை யாரும் தூக்கி போட மாட்டாங்க. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. சாரம் இருந்தா நம்மளை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? தூக்கி போட மாட்டாங்க. ஆனா சாரம் இல்லை அப்படின்னா நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் சாரமுள்ளவனாய் மாற்றப் போகிறார். ஆமென். எந்த சாரத்தை இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. எந்த சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது. 1 கொரிந்தியர் 16:22. எந்த சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது. ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அவன் சகிப்பப்பட்டவனாய் இருப்பான். பாருங்க, எந்த சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாதுன்னா அன்பின் சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளால் சபிக்கப்பட வேண்டுமானால் பாவம் செஞ்சாதா சபிக்கப்பட்டு போவன்னு இல்லைங்க. கடவுள்கிட்ட ஏதோ ஒரு பாவம் பண்ண கடவுள் நம்ம சபிச்சிரவன் கிடையாது. பைபிள் படிக்கலாம்னு சாபம் தான். அல்லேலூயா. அப்படி கற்பனை கை கொள்ளாமல் போனாலே ஒரு சாபம் தான். ஜபம் பண்ண போனாலே ஒரு சாபம் தான். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அன்பின் சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அன்பின் சாரத்தை நாம் இழந்து விட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பரிபூரணத்தை நாம் இழந்து போய் விடுவோம்.
தெய்வ பிள்ளையே, அன்பின் சாரத்தை இழந்து விடக்கூடாது. இன்றைய காலவேளையில் எந்த சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது? அன்பின் சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது. இந்த அன்பின் சாரம்தான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு போகும். இந்த அன்பின் சாரம்தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இந்த அன்பின் சாரம்தான் இயேசுவோடு கூட இருக்க வைக்கும். இந்த அன்பின் சாரம்தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா. அத ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பின் சாரம் இழந்து போனால் நீ மெதிக்கப்படுவாய். அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு பூரணம் இருக்காது. பிரியமானவர்களே, அன்பின் சாரம் நாம் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:4 வாசிங்க. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியிலே எப்படிலாம் ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்திருப்போம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். போதுமா? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஆனால் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. தெய்வ பிள்ளையே, நான் ரொம்ப சின்ன பையன்தான், ஆனால் நான் இயேசுவுக்காக செய்த காரியங்கள் பெருசு. என்னால் சொல்ல முடியாது. தைரியமா உனக்கு இருக்கிற இந்த பலத்தில், உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தில் நீங்க ஊழியம் செய்யாவிட்டால் வேற எந்த காலத்தில் நாம் ஊழியம் செய்ய முடியும்? ஆதியில எப்படிலாம் ஜெபம் பண்ணிருப்போம். நான் படிக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், சாப்பாடும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம், காலேஜில் படிக்கும் போது ஜெபம். ஆனால் நாட்கள் கடந்து போக ஒரு சகிப்புத்தன்மை, அல்லேலூயா, இன்றைக்கு அநேகருக்குள்ள. அல்லேலூயா. ஆதியில் எப்படிலாம் ஏசப்பா கிட்ட இருந்தப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அம்மா முக்கியமாக இருக்க மாட்டாங்க, அப்பா முக்கியமாக இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு முக்கியமாக இருக்க மாட்டாங்க, ஜெபம் முக்கியமாக இருக்கும். வீடு தொடப்பெடுக்கிறோமோ இல்லையோ, பைபிளை கையெடுத்துட்டு உட்காந்துருவோம். இன்னைக்கு நினைச்சு பாருங்க நம்முடைய அன்பு எப்படி இருக்குது. ஆனால் இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறல. இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறாது பிரதர், ஒருபோதும் மாறாது. நீ அவரை காட்டி கொடுத்தாலும் அவர் மேல வச்ச அன்பு மாறாது. நீங்க அவரை மறுதலிச்சாலும் அவர் மேல உங்க மேல வச்ச அன்பு மாறாது. மீண்டும் பேதுருவை அழைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5:2. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் யாரெல்லாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பார்கள். கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா. ரோமர் 5:8. நாம் பாவியா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் பாவியா இருக்கையில் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு அவருடைய அன்பை, அவருடைய ரத்தத்தை, அவருடைய எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்ம மேல் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவேளையில் அன்பின் சாரத்தை இழந்துடாதீங்க தெய்வ பிள்ளைகளே. ஆண்டவர் இயேசு மீண்டும் சொல்லுகிறார், நீ எனக்கு தேவை. ஆமென். நீங்க இயேசுவுக்கு தேவை பிரதர். ஆரம்பத்தில் எப்படி ஜெபம் பண்ணீங்களோ அதே போல ஒரு ஜெபத்தை மீண்டும் எழுப்பணும். அல்லேலூயா. இயேசு, இவரை இந்த தப்பு பண்ணிட்டேனே, என்னால் ஜெபம் பண்ண முடியலையே, கவலைப்படாதீங்க, முட்டி போடுங்க. பிசாசு பயமுறுத்தி வச்சிருப்பான். நீ பாரு, இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டு ரெண்டாவது போய் ஜெபம் பண்றியே, உன் இயேசு நேசிப்பாரா அப்படின்னு அவனை ஒரு தாழ்வு மனப்பான்மை கொடுத்து உங்களை பின்பதாக தள்ளி கொண்டிருக்கிறான். இந்த கால வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், மீண்டும் அந்த ஆதி அன்புக்குள் திரும்பி வா. அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 4:8 வாசிப்போம். 1 பேதுரு 4:8. எல்லாவற்றுக்கும் மேலாக, இந்த மைக்கு ஒரு மாதிரி சவுண்ட் வைங்க, புரியல? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். கரங்களை தட்டுங்க. அன்பு திரளான பாவத்தை மூடும். தேவ பிள்ளையே, ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்குங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. கடவுள் ஒரு பேழைக்குள்ளே வைத்து ஒரு பெரிய மாபெரும் டெஸ்ட் கொடுத்தாரு. இது ஒரு பேழை. இந்த பேழையில் யாரெல்லாம் சரியாக இருக்கிறோமோ அந்த பேழை மாத்திரம்தான் ஒரு நாள் தண்ணிக்கு மேலே நிற்கும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களை, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நான் கொஞ்சம் அமைதியாய் பேசுகிறேன். கிறிஸ்துவ சபை என்பது ஒரு பேழை. ஆண்டவர் பில்டர் பண்ணுவார். யாரை ஏற்றணுமோ அவங்கள மட்டும்தான் ஏற்றுவார், யாரை இறக்கணுமோ அவங்களை இறக்கிடுவார். அவர்கிட்ட போய் ஆண்டவர் என்ன விடலைன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர் நமக்கு தெய்வம், அவர் நமக்கு கடவுள், அவருக்கு தெரியும். யோபு சொல்லுகிறான், ஆண்டவரே தன்னை ஒரு புழுவாக ஒப்பு கொடுத்தார். கேள்வி கேட்க முடியாது. நம்மெல்லாம் ஒரு புழு.
யோபு சொல்லுகிற, நான் ஒரு புழு, அவ்விடத்தில் நான் கேள்வி கேட்க நான் ஏமாத்திரும். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, இது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. தப்பு செய்யாம இருக்க முடியாது, பொய் சொல்லாம இருக்க முடியாது, கெட்ட வார்த்தை பேசாம இருக்க முடியாது, பாவம் செய்யாம இருக்க முடியாது. ஆனால் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. தெய்வ பிள்ளையே, பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அதுதான் அந்த ஆதி அன்பு. நம்மளை அனுதினமும் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், இந்த முதலாவது தலைப்பில் அன்பின் சாரத்தை நம்ம இழந்துடக்கூடாது. பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட அன்பு இல்லைன்னா எங்கேயோ இருக்கிற தேவதூதர்கிட்ட அன்பா எப்படி இருக்க முடியும்? இயேசுநாதர் யாரு தெரியுமா? இந்த ஃபாதர் சொல்லி தான் இயேசுநாதர் தெரியும். இல்லை இதுக்கு முன்னாடி வேற யார் ஃபாதர்னா ஊரில் வந்திருப்பாங்க, இல்லை வேற எங்கேயாவது இயேசுவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ தானே தெரியும் இயேசு. அல்லேலூயா. காணாதவர் மேலே எப்படி அவ்வளோ பேர் அன்பு வைக்க முடியும்? நான் சொல்றது புரியுதா தம்பி? ஒரு 2 நாள் என்னை பார்த்துட்டான், கதிரண்ணான்றான். 2 நாள் பார்த்ததுனால தான் அவனுக்கு கதிரண்ணான்னு தெரிஞ்சிச்சு. நான் ஒரு நாள் திடீர்னு வந்து நின்று கதிரண்ணா வந்து கட்டிப்பிடிப்பானா? தெய்வ பிள்ளையே, அவர்கிட்ட மீண்டும் திரும்புங்க. ஆதி அன்போடு கூட திரும்புங்க. கொஞ்சம் காய்ச்ச ரசத்தை குடிப்பது பெரிய ஒரு பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. பெருமையை அப்ப சாப்பிட்டா பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. தெய்வ பிள்ளையே, முதல் நாள் போய் அந்த திருவிருந்து என் வாய்க்குள்ள போனதா இயேசு எனக்குள்ள வந்தா போல இருக்கும், அது பொய்யான பிரசங்கம். அல்லேலூயா. அது அவரோடு கூட இருக்கிறன்றதுக்கு ஒரு அடையாளம். தெய்வ பிள்ளையே, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா? சிந்தித்து பாருங்க. அவர் அன்பு உனக்குள்ள இருந்தா எல்லாரையும் மன்னிக்க தோணும். இந்த திருச்சபை இப்படி இருக்காது. நானும் அது இடம் வாங்கி பெருசா இருந்திருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆளா ஊழியம் செஞ்சா உலகத்தையே 12 பேர் தான் வேலை பண்ணாங்க. 12 பேர் உலகத்தையே மாத்திட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறோம். எத்தனை வருஷம் இப்படியே இருக்கலாம்? சிந்தித்து பாருங்கள். இயேசு அன்பை எப்படி தெரியுமா காண்பித்தார்? தன் உயிரை சிலுவையிலே கொடுத்து அன்பை காண்பித்தார். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய அன்பை எப்படி காண்பிக்க போகிறோம்? டான்ஸ் ஆடி காட்டலாமா? இங்க வந்து இங்க சர்ச்சுக்குள்ள பாட்டு பாடி காட்டலாமா? நம்மளுக்குள்ளதான் பாட்டுக்க முடியும், வெளியே காட்டணும். ஆமென். இயேசு தன்னுடைய அன்பை வெளியே காண்பித்தார், தன் நிர்வாணத்தை வெளியே காண்பித்தார், உன் மேல் வைத்த பாசத்தை ஈட்டி மூலமாய் காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அன்பை எப்ப காண்பிக்க போகிறோம்? நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவனாயிருந்தால் உனக்குள் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையை, அவருடைய அன்பை காண்பிக்க ஒருவனுக்கு ஆர்வம் இருந்தால் வெளியே கிராமத்துக்குள்ள காட்டு. யாக்கோபுடைய கணத்தண்டிலே இயேசுவுக்கு நேரமில்லை ஊழியம் செய்ய, ஆனால் அவரிடத்தில் நேரத்தை செலவு பண்ணார் இயேசு. கரங்களை தட்டுங்க. வெறுமனே 3 வருஷம் ஊழியம், வேகமாய் ஓடக்கூடியவர், ஆனால் ஒரு ஆத்துமாவுக்காக காத்திருந்தார். ஒரு கிராமம் தொடப்பட்டது. நீ ஆண்டவருடைய சகமத்தில் காத்திருந்து அன்பாய் இருந்தால் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். தெய்வ பிள்ளையே, கிராமத்துக்குள்ள சொல்ல முடியல அவளால, நான் இத்தனை பேரை வச்சிருக்கிறேன்னு கிராமத்தில் பக்கத்தில் பழகிற மீனா பொண்ணு கிட்ட, ஜெயா கிட்ட, ஓவியா கிட்ட, பல நண்பர்களுக்கிட்ட சொல்ல முடியல, மறைத்து வைத்து விட்டாள். ஆனால் தீர்க்க தரிசனம் புறப்பட்ட உடனே சொல்லுகிறாள், நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தேன், அவர் என்னை பற்றி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், உங்களுக்காக யாக்கோபுடைய கணத்தண்டில் காத்திருக்கிறார், வாருங்கள். கை தட்டுங்க. அல்லேலூயா. நீ வெளியே போனா வெளியே இருக்கிறவங்க உள்ள வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. அன்பின் சாரத்தை இழந்து விடக்கூடாது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. 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 இந்த காலை வேளையில அன்பின் சாரத்தை இழந்து விடக்கூடாது. வெறுமனே ஒரு ரோஜா பூ கொண்டு போய் காமிச்சா அந்த அன்பு பூரணப்படாது பிரியமானவர்களே. ஒரு சாக்லேட் கொண்டு போய் கொடுத்தா அந்த அன்பு பூரணப்படாது பிரியமானவர்களே. இயேசு கொடுத்தது போல இந்த உலகத்தில் அன்பை எந்த மனிதனும் இதுவரைக்கும் கொடுத்தது சரித்திரம் இல்லை. இயேசு கொடுத்தா அப்படிதான் கொடுப்பார். ஆமென். எல்லாரும் போல இயேசு கொடுக்க மாட்டார். இயேசு கொடுத்தா டிஃபரெண்டா கொடுப்பார். ஏன்னா அவர் அன்பு பூரணமான அன்பு. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. 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 ஏதந்தானே தந்தானே தந்தானே தனதானே தந்தானே தந்தானே. கை தட்டுங்க. ஏதந்தானே தந்தானே தந்தானே தனதானே தந்தானே தந்தானே
தனதானே தந்தானே தந்தானே. ஏ நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு பாட வந்தேன், உங்க நெஞ்சிக்குள்ள நல்ல செய்தி போட வந்தேன். ஏ அண்ணன் அப்பா பொண்ண அப்பா தேடி வந்தேன், எங்க ஆண்டவர் இயேசுவின் அன்பைத்தான் கூற வந்தேன். ஏ தந்தானே 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 தனதானே தந்தானே தந்தானே. ஏ தந்தானே 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 தனதானே தந்தானே தந்தானே தனதானே தந்தானே தந்தானே. ஏ நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு பாட வந்தேன், உங்க நெஞ்சிக்குள்ள நல்ல செய்தி போட வந்தேன். ஏ அண்ணன் அப்பா பொண்ண அப்பாவை தேடி வந்தேன், எங்க ஆண்டவர் இயேசுவின் அன்பைத்தான் கூற வந்தேன், எங்க ஆண்டவர் இயேசுவின் அன்பைத்தான் கூற வந்தேன். மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மாமியையும் கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போற மாமா சொல்லுறத கொஞ்சம் கேளு. சினிமா போல உன் வாழ்க்கையும் நித்தமோ பைதான் மாமா, சுத்தமா வாழ்ந்திட அழைக்கும் இயேசுவனியும் தள்ளிடலாமா. பொல்லாத காலம் இது, பொல்லாத வாழ்க்கை இது, மெய்யாக அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கிறார். இன்னோனி தாமதனி பண்ணாதே, மறுத்து நரகத்தில் அங்கே இங்கே கொள்ளாதே. கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னோனி தாமதனி பண்ணாதே, மறுத்து நரகத்தில் அங்கே இங்கே கொள்ளாதே. ஏதந்தானே ஏதந்தானே தந்தானே தந்தானே தனதானே தந்தானே தந்தானே. ஏதந்தானே தந்தானே தந்தானே தனதானே தந்தானே தந்தானே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரிசா மாநிலத்தில் ஒரு மிஸ்டர் கிரகாம்ஸ்டன் ஒரு மிஷனரி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆமென். தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அவர் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார். தேவ அன்பை எப்படி அவர்கள் காண்பித்தார்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம அதை கேட்கலாம். 1 கொரிந்தியர் 13:4. 1 கொரிந்தியர் 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தெய்வம் உள்ளது. பாருங்க, இங்க பாருங்க, இந்த அன்பை பத்தி பாருங்க. அன்பு அதிகரித்தால் என்ன நடக்கும்? ப்ளீஸ் நல்லா கவனிக்கணும். அன்பு அதிகரித்தால் என்ன நடக்கும்? இங்க பாருங்க, பைபிள் படிக்காதீங்க, ஒரு ஆள் படிச்சானே பாருங்க. அன்பு அதிகரித்தால் என்ன நடக்கும்? அன்பு அதிகரித்தால் என்ன நடக்கும்? வாசியப்பா. அன்புக்கு பொறாமை இல்லை. ஃபர்ஸ்ட்ல இருந்து படிமணி. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, செய்யாது, நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அல்லேலூயா. இந்த அன்பை குறித்து பவுல் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே பாருங்க, கிரகாம்ஸ்டன் தன்னுடைய குடும்பம் ஊழியம் செய்யும் பொழுது ஜீப்பில் 2 பிள்ளைகளோடு கூட இவர் வச்சு கொளுத்திட்டாங்க. அதை கண் கூட பார்த்த அந்த தாயார், அவருடைய மனைவி, எல்லா ஒட்டுமொத்த மீடியாவிலும் இந்த நிகழ்வு வருது. ஒரு வெளிநாட்டு ஃபாரினர், ஒரு வெளிநாட்டுக்காரர்களை ஒரிசா மாநிலத்தை கொளுத்திட்டாங்களே, தப்புன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு விசாரணைக்காக இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. வந்து இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஜட்ஜி, அம்மா இவங்க பண்ணது சாதாரணமான தப்பு இல்லை, நீங்கள் வெளிநாட்டுக்காருங்கோ, உங்களை இப்படி பண்ணது என்னால் சகிக்க முடியல, நீயே இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருமா, இவங்க எல்லாரும் உங்கள் கருத்தில் ஒப்பு வச்சுறேன், நீ தூக்கு தண்டனை கொடுக்குறியா இல்லை கல்லடிச்சு கொள்ள வைக்க போறியா, நீ எந்த தண்டனை கொடுக்குறியா நீ குடும்பம்னு சொல்லி தீர்ப்பு உங்ககிட்ட கொடுத்துட்டேன்.
நீ என்ன தீர்ப்பு கொடுக்க போற அப்படி சொன்னாங்க. அந்த கைதிகளாக நிற்கிறாங்க, தன்னுடைய புருஷனு பிள்ளைகளை கொண்டவங்க எதிரில் நிற்கிறாங்க. இந்த அம்மா நிற்கிறாங்க, அந்த மேலே ஏறி நிற்கிறாங்க. எல்லா மீடியாவும் பார்க்குது. முதல் முறையா இந்தியாவில் வெளிநாட்டுக்காரங்க தீர்மானம் சொல்ல போறாங்க, தீர்ப்பு சொல்ல போறாங்க. அது கொடுமையான ஒரு தீர்ப்பா இருக்குமோன்னு சொல்லி எல்லா மீடியாவும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போதாங்க டெஸ்ட்டு, இப்போதான் கொஞ்சம் ஆண்டு தான், 2012 தான் நினைக்கிறேன். தெய்வ பிள்ளையை கொஞ்சம் கவனித்து பாருங்க. எல்லா உலகமும் பார்த்து கொண்டு இருக்கிறது, என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்கன்னு. அவங்க போய் சொன்னாங்க. அவங்களுக்கு பயம் நடுங்குது, காலு கையெல்லாம். தூக்கில் போட்டுருவாங்களோ, கல்லடிச்சு கொண்டுருவாங்களோ, எரி நரகத்தில் போட்டுருவாங்களோ, அக்கினியில் போட்டுருவாங்களோ, இல்லை துண்டு துண்டாக வெட்டிடுவாங்களோ. இந்த அம்மா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம உயிரோ போக போகுதுன்னு சொல்லி அவனுங்க கை கால்லாம் நடுங்குது. இந்த அம்மா மேலே ஏறி நிற்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஜட்ஜியை பார்த்து, அந்த மீடியாவை பார்த்து, அவனுங்களை பார்த்து சொல்கிறாங்க, என் பாவத்தை இயேசு மன்னித்தார், உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு அதிகரித்தால் சிலரை மன்னிக்க தோணும். ஆமென். அன்பு அதிகரித்தால் போகக்கூடாத வீட்டுக்கு கூட போக தோணும். ஆமென். சில பேர், அவ என்னை கூப்பிடல, அவ வீட்டுக்கு நான் போக மாட்டேன். ஆனால் கிறிஸ்து அன்பு உனக்குள் பூரணமாக இருந்தா நீ அந்த வீட்டுக்கு போவ. அவள் ஓடி வந்து கட்டி பிடிப்பா. ஏக்கா நோட்டீஸே வைக்கல, எப்படி ஏக்கா வந்த? காடு என்னை அவர் அனுப்புகிறார், என்னை அவர் அனுப்புகிறார். நீ என்னை நேசிக்கலதா, ஆனால் அவர் உன்னை நேசிக்கிறார். அன்னைக்கு அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது போல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கிறிஸ்துவத்திலிருந்து தாண்டி இரண்டாவது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வாரமும் பிரசங்கத்தை கேட்குறோம். பெரிய பெரிய ஊழியக்காரங்களா பேசுகிறாங்க. வல்ல பிரசங்கத்தில் இன்னைக்கு பலவிதமான மாற்றங்கள் இருக்கிறது. ஆனால் மாறினது ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த பெதஸ்தா குளத்தில் எவ்வளோ வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அற்புதம் குறைவாகவே நடந்தது. தெய்வ பிள்ளையே, நீ மனுஷனை நம்பாத. ஆண்டவர் கேட்குறாரு, எழுந்த நடன்னு கேட்கும் பொழுது, என்னை தூக்கி தண்ணியில் போடுறதுக்கு யாரும் இல்லையே. மனிதனை நம்பாத தெய்வ பிள்ளையே, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். அது அவனுக்கு தெரியல. இயேசு சொன்னார், என் கரத்தை கொடுன்னு சொல்லி தூக்கின உடனே சப்பானி எழுந்து நடந்தான். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. முடவன் நடந்தான். அல்லேலூயா. அவனுடைய வியாதியின் ஆண்டு விட இயேசுவின் வயசு சின்னது. இயேசுவை விட அவனுடைய வியாதியின் ஆண்டு, அவன் 38 வருஷம். இயேசு பாருங்க, இயேசுவுக்கு சீனியர் இவன். அல்லேலூயா. ஆனா அவன் நடந்து போகும்போது சொன்னா, கொஞ்சம் நான் உங்களுக்கு ஸ்லோவா கொண்டு போறேன், கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். அந்த ஆண்டவர் சுகமாக்கிட்டார் அவனை. ஆண்டவர் அவனை சுகப்படுத்தி விட்டார். உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொல்லிவிட்டார். அவன் படுக்கையை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அந்த பாலாப்போன பெட்ஷீட்டை தூக்கி போட மனசு இல்லை அவனுக்கு. என்னடா 38 வருஷமா ஒரே பெட்ஷீட்டில் தூங்கிட்டு இருக்கிறோமே, அது எவ்வளோ நாத்தடிச்சிருக்கோம். ஒரே தலைக்காணி வச்சு படுத்துட்டு இருக்குமே, அது எவ்வளோ நாத்தடிக்கும். அதை தூக்கி போடணும் மனம் அவனுக்கு வரல. இயேசு நடக்க வச்சுட்டாரு. ஆனால் அந்த படுக்கையை தூக்கி போட முடியல அவனால. ஆண்டவர் அவனை நடக்க வைத்த உடனே அவன் அந்த படுக்கையை தூக்கிட்டு அப்படியே போறான். அவன் போகிற போது, எப்பா தொபார் பாய்வேன் நடக்கிறா அப்படின்னு ஊராரெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. தம்பி, உன்னை சுகமாக்குறது யாருன்னு கேட்டா, இல்லைங்க 38 வருஷமாக தான் இருந்தேன். ஒருத்தர் வந்தாரு, உன் படுக்கையை தூக்கிட்டு நடன்னு சொன்னாரு, நடந்துட்டேன். தெரியல அவனுக்கு, இயேசுன்னு தெரியல. சனை சுகமாக்குறவர் யாரு? இயேசுன்னு தெரியாதனால வந்தாரு, தூக்க சொன்னாரு, தூக்கிட்டா. எவ்வளவு போகிற வயல எவ்வளவு குட்டா இருந்திருக்கும், அதை தூக்கி போட்டு போயிருக்கலாம்ல. யாரும் கேட்க மாட்டேன், தூக்கிட்டு போற எதையோ ஒன்று. ஆண்டவர் நடக்க வைக்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கிறாரு. ஆனா தேவையில்லாத ஒரு சுமையை நீங்கள் சுமைக்கிறீர்கள். தூக்கி போடுகிற இடம் இருந்துச்சு, தூக்கி போடல. இந்த தூக்கி போட முடியாதனா அவனால இயேசுதான் என்ன சுகம்னாரு தெரியல. அவன் தூக்க முடியாதனாலதான் அவன் இயேசுவோடு கூட செய்ய முடியல. ஒரு நாள் இருந்த காலத்துல மீண்டும் சந்திப்பு நடக்குது. ஆமே, அல்லேலூயா. மீண்டும் ஒரு உறவு. ஏன்னா அந்த சுமையை அவன் சுமந்து கொண்டு தேவனால் இப்போ ஆண்டவர் உங்களை சந்திக்கிறான்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு
சுமையோடு இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். தெய்வ பிள்ளையை மீண்டும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். என் மகளோடு கூட, என் மகனோடு கூட மீண்டும் ஒரு ஐக்கியத்தை உனக்குள், இன்னும் உனக்குள் அந்த ஆதி அன்பை கொடுக்கிறார். பிளீஸ், யாரோ ஒருவனுக்கு பிரசங்க, சுவாசிக்கிறவனுக்கு பிரசங்க, காது உள்ளவன் கேட்க கடவான். ஒரு நாள் ஐயா அவர்கள், டிஜி தினகரன் ஐயா அவர்கள் ஒரு மைதானத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் கர்த்தருடைய கேட்க கூடாமல் அமர்ந்து கொண்டிருந்தான். ஒரு கர்த்தர் அனுப்புகிறார். அது அவன் மூக்கு மேல காது அடைச்சு, எந்த வார்த்தை கேட்க கூடாது, ஒரு ஈ வந்து மேல உட்காருது. மூக்கு ஆட்டின ஈ ஓடி அவன் காதுல இருந்து கையெடுக்கல. ஏசு வல்லவர் காதை முடிப்பான், ஏசு நல்லவர்னா காதை முடி, ஏசு சுகமாக்குறனா காதை முடிப்பான். அந்த கொசு பார்த்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு, அந்த கொசு மூக்குள்ள பூந்துச்சு. காதுல இருந்து கைய, காது உள்ளவன் கேட்க கடவான். காது இருக்கிறவங்க கேளுங்க. தெய்வ பிள்ளையே, மீண்டும் ஒரு ஐக்கியம் நடக்குது எருசலேம் தேவாலயத்தில். மீண்டும் ஒரு ஐக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. கரங்களை, நீ போ, நீ பாவம் செய்யாதே. தேவ பிள்ளை, ஆண்டவர் உன்னை சுகமாக்கி இருக்கிறார், ஆக்க வைத்திருக்கிறார். ஆண்டவர் அது ஏன், ஆண்டவர் தெரியாம என்னை சுகமாக்கிற ஏன் என்றால் நாம் உன்னை இறக்கி வைக்கவில்லை, அந்த நாம் இறக்கி வைக்கவில்லை. இப்ப யூதர்கள் கேட்கிறாங்க, உன்னை என்னை சுகமாக்கினவர் அவர், அவர் பேர் இயேசு. அவனை சுகமாக்கிறதுக்கு ஒரு பாடலை நாம் பாடி பின்பு நம்ம தேவ செய்தியை கேட்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும். கையை தட்டி, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பினில் நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பினில் நிற்கிறோம். தெய்வ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தெய்வ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். கையை தட்டி, உற்றிடுமே உம்பல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லம். எல்லாம் கரங்களை தட்டுங்க. ஓ ஹல்லேலூயா. உற்றிடுமே உம்பல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடு. ஒவ்வொரு மேலே ஒரு அபிஷேகம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள, ஒவ்வொரு ஆத்துமக்குள்ள போக வேண்டுமானால் ஆண்டவரே, திறக்கப்படாது இருக்கிற எல்லா இருதயத்தின் கதவுகளை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஓ ரபல சதனா. எல்லா கரங்களை தட்டி, ஓ வரப்போகிற வார்த்தை அது பரலோகத்தின் வார்த்தை. ஓ பிசாசை தடைப்படுகிற ஆவியே இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. ஓ ரபல சதனா ரிக்கபல. ஓ ரபல
ஒரு வல்லமை ஆபிரகாம் கூடாரத்துல இறங்கின ஒரு வல்லமை. ஓ ராபா பாபா பாபா, இந்த கூடாரத்துல ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். பெட்டிகால் 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 வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனை நான் காண்கிறேன். பாதாளம் நடுங்கிடுதே, நிற்க தரிசனம் உரைத்திடுதே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனை நான் காண்கிறேன். பாதாளம் நடுங்கிடுதே, நிற்க தரிசனம் உரைத்திடுதே. அக்கிடுமே அக்கிடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் கரங்களை தட்டி அக்கினியால் இறங்கிடுமே, அக்னினாவாலே அமர்ந்து பெரும் காற்றின் சத்தம் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியால் இறங்கிடுமே, ஒவ்வொரு மேல அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, தேவ மகிமை இந்த இடத்துல வந்துட்டா ஒரு ஃப்ளோ உண்டாகும். ஆண்டவர் வந்துட்டா பிரசங்க தானா வரும். அக்கினியின் வல்லமை, பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, கொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த இடத்துல வந்து கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. லீதியாளுடைய இருதயத்தை திறந்த கர்த்தர். ஆண்டவரே கடினமான இருதயம், எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் ஆண்டவரை திறக்கப்படாத ஒரு இருதயம். எத்தனையோ முறை ஆண்டவரை ஜெபித்தோம், எத்தனை முறை திருச்சபைக்கு வந்தோம், எத்தனை முறை ஆண்டவரை தொழுது கொண்டோம். அந்த ஆட்டை கரையில திறக்க முடியாத ஒரு இருதயம் திறக்கப்பட்டது போல இன்றைக்கு கடினமான இருதயங்கள் திறக்கப்படட்டும். உமக்கு நன்றி ஆண்டவரே. அடியானை மறைத்து பேசு உங்க வார்த்தை ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்குள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எடுத்துங்க வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகள், இந்த கால வேளையில எதை நாம் இழந்து விடக்கூடாது. அம்மா ஐயா, எதை நாம் இழந்து விடக்கூடாது? கிறிஸ்துவ வாழ்க்கையில எதை நாம் இழந்து விடக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் விழுந்து விடக்கூடாது? அல்லேலூயா. கடவுள் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வாழ்வை உப்போடு ஒப்பிட்டு பேசுகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அல்லேலூயா. ஒரு உப்புல மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் மனித வாழ்க்கையை ஒரு உப்போடு ஒப்பிட்டு பேசுகிறார். தெய்வ பிள்ளையே, ஒரு உப்புல சாரம் இல்லைன்னா அது வெளியே கொட்டப்படும், அது மிதிக்கப்படும். சாரம் இல்லைன்னா லாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா அல்லேலூயா. சாரம் இல்லாத உப்பு எதுக்கும் உதவாது. உப்பு முக்கியம்தான், ஆனா சாரம் இல்லைன்னா அது ஒண்ணுத்துக்கு உதவாது. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த சாரத்தை நாம் இழந்து விட்டால் நாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, உப்புல சாரம் இல்லைன்னா என்ன செய்வார்கள்? கொட்டப்படும். அல்லேலூயா. கொட்டப்படும். என்ன? சாரத்தை இழந்தவன். சாரத்தை யாரெல்லாம் இழந்து போகிறார்களோ அவர்கள் கொட்டப்படுவார்கள். இரண்டாவது, மதிக்கப்படும். மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கை. நமக்கு சாரம் இல்லை அப்படின்னா நமக்கு நம்ம மெதிக்கப்படுவோம். அல்லேலூயா. கொட்டப்படுவோம், மெதிக்கப்படுவோம். அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் உதவாது, லாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை.
லாபமில்லாத ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, நம்முடைய சாரத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. உப்பு தன்னுடைய சாரத்தை இழந்துவிட்டால் அது மெதிக்கப்படும், அது கொட்டப்படும், அது ஒன்றுக்கும் உதவாது. தேவ பிள்ளையே, ஆண்டவரே இன்றைக்கு நம்ம அப்படிதான் சொல்லுகிறார். நீ மதிப்புள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ சாரமுள்ளவனாக இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, அண்ணா, அக்கா, அம்மா, நாம் கிறிஸ்துவுக்குள் சாரமுள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாரம் இருந்தா நம்மளை யாரும் தூக்கி போட மாட்டாங்க. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. சாரம் இருந்தா நம்மளை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? தூக்கி போட மாட்டாங்க. ஆனா சாரம் இல்லை அப்படின்னா நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் சாரமுள்ளவனாய் மாற்றப் போகிறார். ஆமென். எந்த சாரத்தை இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. எந்த சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது. 1 கொரிந்தியர் 16:22. எந்த சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது. ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அவன் சகிப்பப்பட்டவனாய் இருப்பான். பாருங்க, எந்த சாரத்தை நாம் இழந்து விடக் கூடாதுன்னா அன்பின் சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளால் சபிக்கப்பட வேண்டுமானால் பாவம் செஞ்சாதா சபிக்கப்பட்டு போவன்னு இல்லைங்க. கடவுள்கிட்ட ஏதோ ஒரு பாவம் பண்ண கடவுள் நம்ம சபிச்சிரவன் கிடையாது. பைபிள் படிக்கலாம்னு சாபம் தான். அல்லேலூயா. அவருடைய கற்பனை கை கொள்ளாமல் போனாலே ஒரு சாபம் தான். ஜபம் பண்ண போனாலே ஒரு சாபந்தான். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அன்பின் சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அன்பின் சாரத்தை நாம் இழந்து விட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பரிபூரணத்தை நாம் இழந்து போய் விடுவோம். தெய்வ பிள்ளையே, அன்பின் சாரத்தை இழந்து விடக்கூடாது. இன்றைய காலவேளையில் எந்த சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது? அன்பின் சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது. இந்த அன்பின் சாரந்தாம் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு போகும். இந்த அன்பின் சாரந்தாம் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இந்த அன்பின் சாரந்தாம் இயேசுவோடு கூட இருக்க வைக்கும். இந்த அன்பின் சாரந்தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அத ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பின் சாரம் இழந்து போனால் நீ மெதிக்கப்படுவாய். அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு பூரணம் இருக்காது. பிரியமானவர்களே, அன்பின் சாரம் நாம் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:4 வாசிங்க. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியிலே எப்படிலாம் ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்திருப்போம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். போதுமா? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஆனால் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. தெய்வ பிள்ளையே, நான் ரொம்ப சின்ன பையன்தான். ஆனால் நான் இயேசுவுக்காக செய்த காரியங்கள் பெருசு. என்னால் சொல்ல முடியாது. தைரியமா உனக்கு இருக்கிற இந்த பலத்தில், உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தில் நீங்க ஊழியம் செய்யாவிட்டால் வேற எந்த காலத்தில் நம்ம ஊழியம் செய்ய முடியும்? ஆதியில எப்படிலாம் ஜெபம் பண்ணிருப்போம். நான் படிக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், சாப்பாடும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம். காலேஜில் படிக்கும் போது ஜெபம். ஆனால் நாட்கள் கடந்து போக ஒரு சகிப்புத்தன்மை, அல்லேலூயா, இன்றைக்கு அநேகருக்குள்ள. அல்லேலூயா. ஆதியில் எப்படிலாம் ஏசப்பா கிட்ட இருந்தப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அம்மா முக்கியமாக இருக்க மாட்டாங்க, அப்பா முக்கியமாக இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு முக்கியமாக இருக்க மாட்டாங்க, ஜெபம் முக்கியமாக இருக்கும். வீடு தொடப்பெடுக்கிறோமோ இல்லையோ, பைபிளை கையெடுத்துட்டு உட்காந்துருவோம். இன்னைக்கு நினைச்சு பாருங்க நம்முடைய அன்பு எப்படி இருக்குது. ஆனால் இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறல. இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறாது பிரதர், ஒருபோதும் மாறாது. நீ அவரை காட்டி கொடுத்தாலும் அவர் மேல வச்ச அன்பு மாறாது. நீங்க அவரை மறுதளிச்சாலும் அவர் மேல உங்க மேல வச்ச அன்பு மாறாது. மீண்டும் பேதுருவை அழைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5:2. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் யாரெல்லாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பார்கள். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ரோமர் 5:8. நாம் பாவியா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் பாவியா இருக்கையில் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு அவருடைய அன்பை, அவருடைய ரத்தத்தை, அவருடைய எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்ம மேல் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா.
இந்த காலவேளையில் அன்பின் சாரத்தை இழந்துடாதீங்க தெய்வ பிள்ளைகளே. ஆண்டவர் இயேசு மீண்டும் சொல்லுகிறார், நீ எனக்கு தேவை. ஆமென். நீங்க இயேசுவுக்கு தேவை பிரதர். ஆரம்பத்தில் எப்படி ஜெபம் பண்ணீங்களோ அதே போல ஒரு ஜெபத்தை மீண்டும் எழுப்பணும். அல்லேலூயா. இயேசு, இவரை இந்த தப்பு பண்ணிட்டேனே, என்னால் ஜெபம் பண்ண முடியலையே, கவலைப்படாதீங்க, முட்டி போடுங்க. பிசாசு பயமுறுத்தி வச்சிருப்பான். ஏய் நீ பாரு, இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டு ரெண்டாவது போய் ஜெபம் பண்றியே, உன் இயேசு நேசிப்பாரா அப்படின்னு அவனை ஒரு தாழ்வு மனப்பான்மை கொடுத்து உங்களை பின்பதாக தள்ளி கொண்டிருக்கிறான். இந்த கால வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், மீண்டும் அந்த ஆதி அன்புக்குள் திரும்பி வா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 4:8 வாசிப்போம். 1 பேதுரு 4:8. எல்லாவற்றுக்கும் மேலாக, இந்த மைக்கு ஒரு மாதிரி சவுண்ட் வைங்க, புரியல? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். கரங்களை தட்டுங்க. அன்பு திரளான பாவத்தை மூடும். தேவ பிள்ளையே, ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்குங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. கடவுள் ஒரு பேழைக்குள்ளே வைத்து ஒரு பெரிய மாபெரும் டெஸ்ட் கொடுத்தாரு. இது ஒரு பேழை. இந்த பேழையில் யாரெல்லாம் சரியாக இருக்கிறோமோ அந்த பேழை மாத்திரம்தான் ஒரு நாள் தண்ணிக்கு மேலே நிற்கும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களை, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நான் கொஞ்சம் அமைதியாய் பேசுகிறேன். கிறிஸ்துவ சபை என்பது ஒரு பேழை. ஆண்டவர் பில்டர் பண்ணுவார். யாரை ஏற்றணுமோ அவங்கள மட்டும் தான் ஏற்றுவார், யாரை இறக்கணுமோ அவங்கள இறக்கிடுவார். அவர்கிட்ட போய் ஆண்டவர் என்ன விடலைன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர் நமக்கு தெய்வம், அவர் நமக்கு கடவுள், அவருக்கு தெரியும். யோபு சொல்லுகிறான், ஆண்டவரே தன்னை ஒரு புழுவாக ஒப்பு கொடுத்தார், கேள்வி கேட்க முடியாது. நம்மெல்லாம் ஒரு புழு. யோபு சொல்லுகிறான், நான் ஒரு புழு, அவ்விடத்தில் நான் கேள்வி கேட்க நான் ஏமாத்திரும். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, இது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. தப்பு செய்யாமல் இருக்க முடியாது, பொய் சொல்லாமல் இருக்க முடியாது, கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்க முடியாது, பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. தேவ பிள்ளையே, பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அதுதான் அந்த ஆதி அன்பு. நம்மளை அனுதினமும் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், இந்த முதலாவது தலைப்பில் அன்பின் சாரத்தை நம்ம இழந்துடக்கூடாது. பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட அன்பு இல்லைன்னா எங்கேயோ இருக்கிற தேவதூதர்கிட்ட அன்பா எப்படி இருக்க முடியும்? இயேசுநாதர் யாரு தெரியுமா? இந்த ஃபாதர் சொல்லி தான் இயேசுநாதர் தெரியும். இல்லை இதுக்கு முன்னாடி வேற யார் ஃபாதர்னா ஊரில் வந்திருப்பாங்க, இல்லை வேற எங்கேயாவது இயேசுவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ தானே தெரியும் இயேசு. அல்லேலூயா. காணாதவர் மேலே எப்படி அவ்வளோ பேர் அன்பு வைக்க முடியும்? நான் சொல்றது புரியுதா தம்பி? ஒரு 2 நாள் என்னை பார்த்துட்டான், கதிரண்ணான்றான். 2 நாள் பார்த்ததுனால தான் அவனுக்கு கதிரண்ணான்னு தெரிஞ்சிச்சு. நான் ஒரு நாள் திடீர்னு வந்து நின்று கதிரண்ணா வந்து கட்டிப்பிடிப்பானா? தெய்வ பிள்ளையே, அவர்கிட்ட மீண்டும் திரும்புங்க. ஆதி அன்போடு கூட திரும்புங்க. கொஞ்சம் காய்ச்ச ரசத்தை குடிப்பது பெரிய ஒரு பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. பெருமையை அப்ப சாப்பிட்டா பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. தேவ பிள்ளையே, முதல் நாள் போய் அந்த திருவிருந்து என் வாய்க்குள்ள போனதா இயேசு எனக்குள்ள வந்தா போல இருக்கும், அது பொய்யான பிரசங்கம். அல்லேலூயா. அது அவரோடு கூட இருக்கிறன்றதுக்கு ஒரு அடையாளம். தெய்வ பிள்ளையே, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா? சிந்தித்து பாருங்க. அவர் அன்பு உனக்குள்ள இருந்தா எல்லாரையும் மன்னிக்க தோணும். இந்த திருச்சபை இப்படி இருக்காது. நானும் அது இடம் வாங்கி பெருசா இருந்திருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆளா ஊழியம் செஞ்சா உலகத்தையே 12 பேர் தான் வேலை பண்ணாங்க. 12 பேர் உலகத்தையே மாத்திட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறோம். எத்தனை வருஷம் இப்படியே இருக்கலாம்? சிந்தித்து பாருங்கள். இயேசு அன்பை எப்படி தெரியுமா காண்பித்தார்? தன் உயிரை சிலுவையிலே கொடுத்து அன்பை காண்பித்தார். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய அன்பை எப்படி காண்பிக்க போகிறோம்? டான்ஸ் ஆடி காட்டலாமா? இங்க சர்ச்சுக்குள்ள பாட்டு பாடி காட்டலாமா? நம்மளுக்குள்ளதான் பாட்டுக்க முடியும், வெளியே காட்டணும். ஆமென். இயேசு தன்னுடைய அன்பை வெளியே காண்பித்தார், தன் நிர்வாணத்தை வெளியே காண்பித்தார், உன் மேல் வைத்த பாசத்தை ஈட்டி மூலமாய் காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அன்பை எப்ப காண்பிக்க போகிறோம்? நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவனாயிருந்தால் உனக்குள் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அவருடைய அன்பை காண்பிக்க ஒருவனுக்கு ஆர்வம் இருந்தால் வெளியே கிராமத்துக்குள்ள காட்டு. யாக்கோபுடைய கணத்தண்டிலே இயேசுவுக்கு நேரமில்லை ஊழியம் செய்ய, ஆனால் அவரிடத்தில் நேரத்தை செலவு பண்ணார் இயேசு. கரங்களை தட்டுங்க. வெறுமனே 3 வருஷம் ஊழியம்,
வேகமாய் ஓடக்கூடியவர். ஆனால் ஒரு ஆத்துமாவுக்காக காத்திருந்தார். ஒரு கிராமம் தொடப்பட்டது. நீ ஆண்டவருடைய சகமத்தில் காத்திருந்து அன்பாய் இருந்தால் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். தேவ பிள்ளையே, கிராமத்துக்குள்ள சொல்ல முடியல அவளால, நான் இத்தனை பேரை வச்சிருக்கிறேன்னு கிராமத்தில் பக்கத்தில் பழகிற மீனா பொண்ணு கிட்ட, ஜெயா கிட்ட, ஓவியா கிட்ட, பல நண்பர்களுக்கிட்ட சொல்ல முடியல, மறைத்து வைத்து விட்டாள். ஆனால் தீர்க்க தரிசனம் புறப்பட்ட உடனே சொல்லுகிறாள், நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தேன், அவர் என்னை பற்றி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், உங்களுக்காக யாக்கோபுடைய கனத்தண்டையில் காத்திருக்கிறார், வாருங்கள். கை தட்டுங்க. அல்லேலூயா. நீ வெளியே போனா வெளியே இருக்கிறவங்க உள்ள வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. அன்பின் சாரத்தை இழந்து விடக்கூடாது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில அன்பின் சாரத்தை இழந்து விடக்கூடாது. வெறுமனே ஒரு ரோஜா பூ கொண்டு போய் காமிச்சா அந்த அன்பு பூரணப்படாது பிரியமானவர்களே. ஒரு சாக்லேட் கொண்டு போய் கொடுத்தா அந்த அன்பு பூரணப்படாது பிரியமானவர்களே. இயேசு கொடுத்தது போல இந்த உலகத்தில் அன்பை எந்த மனிதனும் இதுவரைக்கும் கொடுத்தது சரித்திரம் இல்லை. இயேசு கொடுத்தா அப்படிதான் கொடுப்பார். ஆமென். எல்லாரும் போல இயேசு கொடுக்க மாட்டார். இயேசு கொடுத்தா டிஃபரெண்டா கொடுப்பார். ஏன்னா அவர் அன்பு பூரணமான அன்பு. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏதந்தானே தந்தானே தந்தானே தனதானே தந்தானே தந்தானே. கை தட்டுங்க. ஏதந்தானே தந்தானே தந்தானே தனதானே தந்தானே தந்தானே தனதானே தந்தானே தந்தானே. ஏ நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு பாட வந்தேன், உங்க நெஞ்சிக்குள்ள நல்ல செய்தி போட வந்தேன். ஏ அண்ணன் மப்பா பொண்ண மப்பா தேடி வந்தேன், எங்க ஆண்டவர் இயேசுவின் அன்பைத்தான் கூற வந்தேன். ஏ தந்தானே 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 தனதானே தந்தானே தந்தானே. ஏ தந்தானே 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 தனதானே தந்தானே தந்தானே தனதானே தந்தானே தந்தானே. ஏ நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு பாட வந்தேன், உங்க நெஞ்சிக்குள்ள நல்ல செய்தி போட வந்தேன். ஏ அண்ணன் அப்பா பொண்ண அப்பாவை தேடி வந்தேன், எங்க ஆண்டவர் இயேசுவின் அன்பைத்தான் கூற வந்தேன். எங்க ஆண்டவர் இயேசுவின் அன்பைத்தான் கூற வந்தேன். மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மாமியையும் கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போற மாமா சொல்லுறத கொஞ்சம் கேளு. சினிமா போல உன் வாழ்க்கையும் நித்தமோ பொய்தான் மாமா, சுத்தமா வாழ்ந்திட அழைக்கும் இயேசுவனியும் தள்ளிடலாமா. பொல்லாத காலம் இது, பொல்லாத வாழ்க்கை இது, மெய்யாக அழைக்கிறாரு இயேசு உன்னை அழைக்கிறாரு. இன்னொன்னு தாமதனி பண்ணாதே, மறித்து நரகத்தில் அங்கே எங்கே கொள்ளாதே. கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னொன்னு தாமதனி பண்ணாதே, மறித்து நரகத்தில் அங்கே எங்கே கொள்ளாதே. ஏதந்தானே ஏதந்தானே தந்தானே தந்தானே தனதானே தந்தானே தந்தானே. ஏதந்தானே தந்தானே தந்தானே தனதானே தந்தானே தந்தானே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரிசா மாநிலத்தில் ஒரு மிஸ்டரி கிரகாம்ஸ்டன் ஒரு மிஸ்டரி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆமென். தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அவர் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார். தேவ அன்பை எப்படி அவர்கள் காண்பித்தார்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம அதை கேட்கலாம். 1 கொரிந்தியர் 13:4.
1 கொரிந்தியர் 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தெய்வம் உள்ள. பாருங்க, இங்க பாருங்க, இந்த அன்பை பத்தி பாருங்க. அன்பு அதிகரித்தால் என்ன நடக்கும்? ப்ளீஸ் நல்லா கவனிக்கணும். அன்பு அதிகரித்தால் என்ன நடக்கும்? இங்க பாருங்க, பைபிள் படிக்காதீங்க, ஒரு ஆள் படிச்சா பாருங்க. அன்பு அதிகரித்தால் என்ன நடக்கும்? அன்பு அதிகரித்தால் என்ன நடக்கும்? வாசியப்பா. அன்புக்கு பொறாமை இல்லை. ஃபர்ஸ்ட்ல இருந்து படிமணி. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, செய்யாது, நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அல்லேலூயா. இந்த அன்பை குறித்து பவுல் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே பாருங்க, கிரகாம் ஸ்டெயின் தன்னுடைய குடும்பம் ஊழியம் செய்யும் பொழுது ஜீப்பில் 2 பிள்ளைகளோடு கூட இவர் வச்சு கொளுத்திட்டாங்க. அதை கண் கூட பார்த்த அந்த தாயார், அவருடைய மனைவி, எல்லா ஒட்டுமொத்த மீடியாவிலும் இந்த நிகழ்வு வருது. ஒரு வெளிநாட்டு ஃபாரினர், ஒரு வெளிநாட்டுக்காரர்களை ஒரிசா மாநிலத்தை கொளுத்திட்டாங்களே, தப்புன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு விசாரணைக்காக இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. வந்து இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஜட்ஜி, அம்மா இவங்க பண்ணது சாதாரணமான தப்பு இல்லை, நீங்கள் வெளிநாட்டுக்காருங்கோ, உங்களை இப்படி பண்ணது என்னால் சகிக்க முடியல, நீயே இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருமா, இவங்க எல்லாரும் உங்கள் கருத்தில் ஒப்பு வச்சுறேன், நீ தூக்கு தண்டனை கொடுக்குறியா இல்லை கல்லடிச்சு கொள்ள வைக்க போறியா, நீ எந்த தண்டனை கொடுக்குறியா நீ குடுமான்னு சொல்லி தீர்ப்பு உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ என்ன தீர்ப்பு கொடுக்க போற அப்படி சொன்னாங்க. அந்த கைதிகளாக நிற்கிறாங்க, தன்னுடைய புருஷனு பிள்ளைகளை கொண்டவங்க எதிரில் நிற்கிறாங்க. இந்த அம்மா நிற்கிறாங்க, அந்த மேலே ஏறி நிற்கிறாங்க. எல்லா மீடியாவும் பார்க்குது. முதல் முறையாக இந்தியாவில் வெளிநாட்டுக்காரங்க தீர்மானம் சொல்ல போகிறாங்க, தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. அது கொடுமையான ஒரு தீர்ப்பாக இருக்குமோன்னு சொல்லி எல்லா மீடியாவும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தாங்க டெஸ்ட்டு, இப்போ தான் கொஞ்சம் ஆண்டு தான், 2012 தான் நினைக்கிறேன். தெய்வ பிள்ளையை கொஞ்சம் கவனித்து பாருங்க. எல்லா உலகமும் பார்த்து கொண்டு இருக்கிறது, என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்னு. அவங்க போய் சொன்னாங்க. அவனுக்கு பயம் நடுங்குது, காலு கையெல்லாம். தூக்கில் போட்டுருவாங்களோ, கல்லடிச்சு கொண்டுருவாங்களோ, எரி நரகத்தில் போட்டுருவாங்களோ, அக்கினியில் போட்டுருவாங்களோ, இல்லை துண்டு துண்டாக வெட்டிடுவாங்களோ. இந்த அம்மா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம உயிரோ போக போகுதுன்னு சொல்லி அவனுங்க கை கால்லாம் நடுங்குது. இந்த அம்மா மேலே ஏறி நிற்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஜட்ஜியை பார்த்து, அந்த மீடியாவை பார்த்து, அவனுங்களை பார்த்து சொல்கிறாங்க, என் பாவத்தை இயேசு மன்னித்தார், உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு அதிகரித்தால் சிலரை மன்னிக்க தோணும். ஆமென். அன்பு அதிகரித்தால் போகக்கூடாத வீட்டுக்கு கூட போக தோணும். ஆமென். சில பேர், அவ என்னை கூப்பிடல, அவ வீட்டுக்கு நான் போக மாட்டேன். ஆனால் கிறிஸ்து அன்பு உனக்குள் பூரணமாக இருந்தா நீ அந்த வீட்டுக்கு போவ. அவள் ஓடி வந்து கட்டி பிடிப்பா. ஏக்கா நோட்டீஸே வைக்கல, இப்படி ஏக்கா வந்த, காடு என்னை அவர் அனுப்புகிறார், என்னை அவர் அனுப்புகிறார். நீ என்ன நேசிக்கலதா, ஆனால் அவர் ஒன்று நேசிக்கிறார். அன்னைக்கு அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது போல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கிறிஸ்துவத்திலிருந்து தாண்டி 2வது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வாரமும் பிரசங்கத்தை கேட்குறோம், பெரிய பெரிய ஊழியக்காரங்களா பேசுகிறாங்க. வல்ல பிரசங்கத்தில் இன்னைக்கு பலவிதமான மாற்றங்கள் இருக்கிறது. ஆனால் மாறினது ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த பெதஸ்தா குளத்தில் எவ்வளோ வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அற்புதம் குறைவாகவே நடந்தது. தெய்வ பிள்ளையே, நீ மனுஷனை நம்பாத. ஆண்டவர் கேட்குறாரு, எழுந்த நடன்னு கேட்கும் பொழுது, என்னை தூக்கி தண்ணியில் போடுறதுக்கு யாரும் இல்லையே. மனிதனை நம்பாத தெய்வ பிள்ளையே, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். அது அவனுக்கு தெரியல. இயேசு சொன்னார், என் கரத்தை கொடுன்னு சொல்லி தூக்கின உடனே சப்பானி எழுந்து நடந்தான். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. முடவன் நடந்தான். அல்லேலூயா. அவனுடைய வியாதியின் ஆண்டு விட இயேசுவின் வயசு சின்னது. இயேசுவை விட அவனுடைய வியாதியின் ஆண்டு, அவன் 38 வருஷம். இயேசு பாருங்க, இயேசுவுக்கு சீனியர் இவன். அல்லேலூயா. ஆனா
அவன் நடந்து போகும்போது சொன்னா, கொஞ்சம் நான் உங்களுக்கு ஸ்லோவா கொண்டு போறேன், கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். அந்த ஆண்டவர் சுகமாக்கிட்டார் அவனை. ஆண்டவர் அவனை சுகப்படுத்தி விட்டார். உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொல்லிவிட்டார். அவன் படுக்கையை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அந்த பாலாப்போன பெட்ஷீட்டை தூக்கி போட மனசு இல்லை அவனுக்கு. என்னடா 38 வருஷமா ஒரே பெட்ஷீட்டில் தூங்கிட்டு இருக்கிறோமே, அது எவ்வளோ நாத்தடிச்சிருக்கோம். ஒரே தலைக்காணி வச்சு படுத்துட்டு இருக்குமே, அது எவ்வளோ நாத்தடிக்கும். அதை தூக்கி போடணும் மனம் அவனுக்கு வரல. இயேசு நடக்க வச்சுட்டாரு. ஆனால் அந்த படுக்கையை தூக்கி போட முடியல அவனால. ஆண்டவர் அவனை நடக்க வைத்த உடனே அவன் அந்த படுக்கையை தூக்கிட்டு அப்படியே போறான். அவன் போகிற போது, எப்பா தொபார் பாய்வேன் நடக்கிறா அப்படின்னு ஊராரெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. தம்பி, உன்னை சுகமாக்குறது யாருன்னு கேட்டா, இல்லைங்க 38 வருஷமாக தான் இருந்தேன். ஒருத்தர் வந்தாரு, உன் படுக்கையை தூக்கிட்டு நடன்னு சொன்னாரு, நடந்துட்டேன். தெரியல அவனுக்கு, இயேசுன்னு தெரியல. சனை சுகமாக்குறவர் யாரு இயேசுன்னு தெரியாதனால வந்தாரு, தூக்க சொன்னாரு, தூக்கிட்டா. எவ்வளவு போகிற வயல எவ்வளவு குட்டா இருந்திருக்கும். அதை தூக்கி போட்டு போயிருக்கலாம்ல. யாரும் கேட்க மாட்டேங்க, தூக்கிட்டு போற எதையோ ஒன்று. ஆண்டவர் நடக்க வைக்கிறாரு, ஆண்டவர் நல்ல வாழ்க்கை கொடுக்கிறாரு. ஆனா தேவையில்லாத ஒரு சுமையை நீங்கள் சுமைக்கிறீர்கள். தூக்கி போடுகிற இடம் இருந்துச்சு, தூக்கி போடல. இந்த தூக்கி போட முடியாதனா அவனால இயேசுதான் என்ன சுகம்னாரு தெரியல. அவன் தூக்க முடியாதனாலதான் அவன் இயேசுவோடு கூட செய்ய முடியல. ஒரு நாள் இருந்த காலத்துல மீண்டும் சந்திப்பு நடக்குது. ஆமே, அல்லேலூயா. மீண்டும் ஒரு உறவு. ஏன்னா அந்த சுமையை அவன் சுமந்து கொண்டு தேவனால் இப்போ ஆண்டவர் உங்களை சந்திக்கிறான்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு சுமையோடு இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். தெய்வ பிள்ளையை மீண்டும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். என் மகளோடு கூட, என் மகனோடு கூட மீண்டும் ஒரு ஐக்கியத்தை உனக்குள், இன்னும் உனக்குள் அந்த ஆதி அன்பை கொடுக்கிறார். பிளீஸ், யாரோ ஒருவனுக்கு பிரசங்கம், சுவாசிக்கிறவனுக்கு பிரசங்கம். காது உள்ளவன் கேட்க கடவான். ஒரு நாள் ஐயா அவர்கள், டிஜி தினகரன் ஐயா அவர்கள் ஒரு மைதானத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் கர்த்தருடைய கேட்க கூடாமல் அமர்ந்து கொண்டிருந்தான். ஒரு கர்த்தர் அனுப்புகிறார். அது அவன் மூக்கு மேல காது அடைச்சு, எந்த வார்த்தை கேட்க கூடாது, ஒரு ஈ வந்து மேல உட்காருது. மூக்கு ஆட்டின ஈ ஓடி அவன் காதுல இருந்து கையெடுக்கல. இயேசு வல்லவர், காதை முடிப்பான். இயேசு நல்லவர்னா காதை முடி, இயேசு சுகமாக்குறனா காதை முடிப்பான். அந்த கொசு பார்த்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த கொசு மூக்குள்ள பூந்துச்சு. காதுல இருந்து கைய, காது உள்ளவன் கேட்க கடவான். காது இருக்கிறவங்க கேளுங்க. தெய்வ பிள்ளையே, மீண்டும் ஒரு ஐக்கியம் நடக்குது எருசலேம் தேவாலயத்தில். மீண்டும் ஒரு ஐக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. கரங்களை, நீ போ, நீ பாவம் செய்யாதே. தேவ பிள்ளை, ஆண்டவர் உன்னை சுகமாக்கி இருக்கிறார், ஆக்க வைத்திருக்கிறார். ஆண்டவர் அது ஏன்